JBL Xtreme 3க்கான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஈக்குவலைசர் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த ஈக்குவலைசரில் நான் யூஸ் பண்ணுற ப்ரீசெட்டையும் உங்களுக்கு காமிக்கிறேன். கடைசியில் அந்த ஈக்குவலைசரை யூஸ் பண்ணும்போது இதே JBL ஸ்பீக்கரோட ஆடியோ குவாலிட்டி எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ரிசல்ட்டை கொடுக்கு அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ JBL Xtreme 3க்கான அன்பாக்சிங் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான செக்ஷன் கார்னரில் இருக்குது. நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் ஒரு ஸ்ட்ராங்கான ரீஜியன் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கான போர்ட் தனியாக ஒரு பின் மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்புறம் ஸ்பீக்கரை கேரி பண்ணுறதுக்கான ஸ்ட்ராப், இது ரொம்ப ரீசனபிளாக தான் இதை கொடுத்துருக்காங்க, இவ்வளோ குவாலிட்டியாக. ஏன்னா இந்த ஸ்பீக்கரை பொறுத்தவரையில் சேம் பிளேஸில் இருக்குது அப்படின்னா பெரிய அளவில் இது தேவைப்படாது. இது நம்ம பெர்மனெண்ட்டாக கலத்தியே தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் போர்ட்டபிளுக்காக நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது இதே ஸ்பீக்கரை அடிக்கடி நீங்கள் பிளேஸ் மூவ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த ஸ்ட்ராப் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்ட்ராப் இல்லை அப்படின்னா ஸ்பீக்கருக்கான லைஃப் கண்டிப்பாக குறையும். ஏன்னா நம்ம இந்த ஊஃபரில் தான் டச் பண்ணி நம்ம மூவ் பண்ணுவோம் அங்கேயும். ஸோ அடிக்கடி நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ராப் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகான பேட்டர்னில் இந்த ஸ்ட்ராப் இருக்குது. ஆரஞ்சு கலர் JBL லோகோவோட. இதை கடைசியில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ரீஜியன் பவர் கேபிள் பார்க்கலாம். லென்த்துமே ஆல்மோஸ்ட் 3 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். மேட் ஃபினிஷிங்கில் கம்ப்ளீட் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த ரீஜியன் பிளக்கில் உள்ள பின்னு மட்டும் எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது டைப் C போர்ட்டோட இருக்குது. ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி பவர் அடாப்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீஜியன் கேபிளில் எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணுறதுக்காக கூட இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. பின் மட்டும் கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்குது. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அடாப்டர் ஒரே பீஸ் மாதிரி ஆல்மோஸ்ட் ஆப்பிள் ப்ராடக்ட் லெவலுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குது. பட் இது ரொம்ப ஸ்மார்ட்டாக போர்ட்ரேட்டில் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே பெரிய ஸ்பெஷல் தான். அன்லீஸ் பவர்ஃபுல் சவுண்ட் எவ்ரிவேர் அப்படின்னு பெருசாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ ஸ்பீக்கர் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. தம்ப்நெயிலில் பார்த்ததை விட நேரில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இதோட வெயிட் அஃபிஷியலாக 1.9 kg வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 2 கிலோ வரும். எல்லாமே ரப்பர் டைப்பில் தான் இருக்குது. அதனால தான் வாட்டர் ப்ரூஃபுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணாலே ஆன் ஆயிரும். ஃபஸ்ட் டைம் டிவைஸ் கனெக்ட் பண்ணும்போது மட்டும் இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது ப்ளூடூத்துக்கான லைட் அப்படியே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிவைஸில் டிடெக்ட் ஆகும். டிவைஸில் டச் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக கனெக்ட் ஆயிரும். இது சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பட்டன், இது சவுண்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான பட்டன். சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு ஃபியூ டைம்ஸ் இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே ஒரு சவுண்ட் வரும். அதிலே நம்ம புரிஞ்சுக்கலாம் மேக்ஸிமம் சவுண்ட் வச்சிட்டோம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டே ப்ரெஸ் பண்ணி ஃபுல் சவுண்ட் வச்சுருங்க. ஸ்பீக்கரில் நம்ம டிவைஸில் வால்யூமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளே அல்லது பாஸ் ஆகும். டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சாங் போயிடும். அப்புறம் இது மோர் தென் 1 JBL ஸ்பீக்கரை ஒரே டைமில் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் அதிகமான சவுண்ட் வேணும் அப்படின்னா இன்னொரு ஸ்பீக்கர் இருக்கும்போது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். ஒரு சின்ன ஃப்ளிக்கரிங் கூட இல்லாமல் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணும். அப்புறம் கீழே ரப்பர் இருக்குது, ஸோ ஸ்பீக்கர் மூவ் ஆகாது. இப்போ பேக் சைடில் உள்ள போர்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி மொபைலுக்கு சார்ஜ் ஏற்றிக்கலாம். ஸோ USB to Type C மூலமாக நீங்கள் உங்கள் மொபைலுக்கோ இல்லை வேறு ஏதோ டிவைஸ்க்கான சார்ஜ் ஏற்றிக்கலாம். அப்புறம் Type C மூலமாக இந்த ஸ்பீக்கரை சார்ஜ் நம்ம பண்ணிக்கலாம். 3.5 mm ஜாக் மூலமாக ஆடியோ இன்புட் கொடுத்துக்கலாம். அதாவது இப்போதைக்கு கம்ப்யூட்டரில் CPU த்ரூ மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எல்லாமே ப்ளூடூத்தில் ஒர்க் ஆயிரும். CBயில் மட்டும் ப்ளூடூத் பெரும்பாலும் இருக்காது. அந்த டைமில் இந்த கேபிள் மூலமாக நீங்கள் இன்புட் கொடுத்து இது ஒரு ஸ்பீக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்ட்ராப்பை மாட்டி பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பீக்கர் சேம் பிளேஸில் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை. ஆனால் இந்த ஸ்பீக்கரை பொறுத்தவரை நம்ம சேம் பிளேஸில் வைக்க மாட்டோம். ஏதாவது ஒரு ரூமுக்கு அங்கேயும் மாற்றிக்கிட்டே இருப்போம். ஸோ மூவ் பண்ணுறதா இருந்தால் டெஃபினட்டாக இந்த ஸ்ட்ராப் நீங்கள் மாட்டிடுங்க, அதுதான் சேஃப். ஓகே, இப்போ யூசர் மேனுவல் பார்க்கலாம். குயிக் ஸ்டார்ட் கைடு Xtreme 3, வாட்ஸ் இன் த பாக்ஸ், ப்ளூடூத் பேரிங், மொபைல், லேப்டாப், இது எல்லாத்துலேயுமே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹவு டு ப்ளே ஆர் ஹவு டு யூஸ், பார்ட்டி பூஸ்ட், மோர் தென் 1 JBL ஸ்பீக்கரை ஈஸியாக இது கூட நம்ம சிங்க் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்மார்ட்டாக ஈஸியாக கனெக்ட் ஆகிக்கும். ஒரே ஃப்ரீக்வன்சியில் எல்லா ஸ்பீக்கருமே ஒர்க் ஆகும், அதுவும் வயர்லெஸில். JBL ஆப் ஃபார் Xtreme 3, இது ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, iOSக்கும் இருக்குது. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஒரு செட்டிங் இருக்குது, நான் கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார்ஜிங் இண்டிகேட்டர், இந்த லைட் பாட்டமில் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் எவ்ரி செகண்ட். இதை வச்சு எவ்வளோ சார்ஜ் ஏறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற பெர்சன்டேஜ் வைஸ் அந்த LED லைட் எவ்வளோ எரியுது அப்படிங்கிறதே அப்ராக்சிமேட்டாக நம்ம பெர்சன்டேஜ் வைஸ் நம்ம புரிஞ்சிக்கலாம். அப்புறம் பவர் பேங்க், இந்த ஸ்பீக்கர் வீட்டிலே இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம பவர் பேங்கை இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் பெரும்பாலும். ஆனால் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது உண்மையிலே பெரிய ஸ்பெஷலாக இருக்கும். அதுவும் எமர்ஜென்சி டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப் IP67 கொடுத்துருக்காங்க. வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃபுக்கு இது ஒரு மெயினான கிரேட். X சீரீஸ்லேயே X3ல் தான் இதை மெயினாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
அப்புறம் கடைசியில் ஒரு சில டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அப்புறம் வாரண்டி கார்டு பார்க்கலாம். வழக்கம் போல் இது வேலிடிட்டி இருக்க வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இந்த பட்டனை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணாலே JBLக்கான சவுண்டோடு ஆன் ஆயிரும். கீழே ஆல்ரெடி சொன்ன மாதிரி சார்ஜிங்க்கான LED லைட்ஸ் இது ஒரு ஃபியூ செகண்டில் ஆஃப் ஆயிரும். இப்போ ப்ளூடூத் ஆன் பண்ணுறேன் டேப்லெட்டில். ஸ்பீக்கர்லேயும் கண்டிப்பாக இதை ப்ரெஸ் பண்ணணும் ஃபஸ்ட் டைம். அப்போ தான் நம்ம டிவைஸில் டிடெக்ட் ஆகும். ஃபஸ்ட் டைம் மட்டும் டிவைஸில் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், கனெக்டட். Fast, call it high speed. I've been working hard, yeah, I've been working nightly. If you think you'll win, not fucking likely. I be taking shots, yeah, cold-blooded, icy. Watching numbers grow is what I call sightseeing. In the front row, run it up when they hype me. The following grows, they know how to ignite me. Call me CEO, I've been running shit right, see. And I ain't playing games, I create my own lane, making pleasure out of pain, turning losses into gains, I'm the boss, I'm making change. I've been rocking this exchange, popping off and risking things, gonna make a fucking name. I just wanna be famous, but I don't want that cheap fame. No, I'm not that vain, I just wanna be greatness. 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 Ain't no motherfucker in this world can do it like me. Open up your eyes and insert a little rising. You don't have to love me, you don't have to like me. Got enough love in myself and my psyche. You should have the same in your brain nightly. If you wanna taste it, you can fucking try me. If you wanna hate bitch, you know where to find me. And if you go and hate this, you can fucking bite me. Okay, I'm going off every chance I get. I don't really take a loss, well, I'll admit. That's why I'll make it to the top, yeah, I commit. And no, I'm never getting lost, I get after it. Investing in my own stock, cause it's faster than any crypto hits go, let me spend. Everything that you see is something I invent. And it's only a percent, I'm gonna take shots. If I miss off, forget it, I'll take a fat loss just to learn all that's in it. I'm taking snapshots, learning how to fall and get it. I'm getting back up, always stand tall, I'm sweating, I never back up. I don't miss a thing, I'll regret it. I'm always learning, you could call me academic. I'm always working, never been apathetic. That energy is like a poison, needs some antiseptic.
இந்த ஈக்குவலைசர் அதிகமான சவுண்ட் வச்சிங்கன்னா செட் ஆகாது. பொதுவாக நம்ம நைட்டு சவுண்டை கொஞ்சம் மைல்டாக தான் வச்சுருப்போம். ஸோ மைல்டாக சவுண்ட் இருக்கும்போது இந்த ஈக்குவலைசர் ஒரு ஸ்பெஷலான ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த ஈக்குவலைசர் எந்த ஸ்பீக்கருக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது ஆட் அதிகமாக வருது அப்படின்னா இது கம்மி காஸ்ட்டு தான். ஒரு டைம் பை பண்ணிட்டீங்கன்னா அந்த டிவைஸில் அப்படியே லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மியூசிக் லவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவலைசர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி ஸ்பீக்கர் வச்சுருக்கீங்க, இந்த ஈக்குவலைசர் உங்கள் ஸ்பீக்கருக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷலான ஒரு ஆடியோ பூஸ்ட் பண்ணி கொடுத்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ JBL Xtreme 3க்கான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.